என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ நம்ம இந்த வீடியோ ஆர்ஆர்பி ஜேஇ டாபிக் வைஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான விஷயம் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட எக்ஸாம் லெவல். ஸோ நம்மளோட பழைய வருஷத்தோட ஆர்ஆர்பி ஜேஇ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங் கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது உங்களோட சிபிடி 1 அந்த ஸ்டேஜ் லெவலான கொஷின் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் லெவலில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஈஸியான கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான கொஷினும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதிகமாக மீடியம் லெவல் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ட் லெவல் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். முடிஞ்ச வரைக்கும் மீடியம் லெவல், ஈஸி லெவல், கொஞ்சம் மீடியம் விட எக்ஸ்ட்ரா அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ஸோ உங்கள் சிபிடி 1 குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், இப்போது நான் என்னோட சேனலில் என்ன பண்ண போகிறேன் ஆர்ஆர்பி ஜேஇக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டாபிக் நம்ம ஆரம்பித்து ஸோ நான் 20 கொஷின் சொல்லி கொடுக்க போகிறேன். எல்லா கான்செப்டும் கலந்து 20 கொஷின் கரெக்டாக உங்கள் எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு அந்த மீடியம் லெவல்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மீடியம் லெவல் கொஷின் 20 கொஷின் ஒவ்வொரு டாப்பிக்லையும் நான் சால்வ் பண்ண போகிறேன். முடித்ததுக்கப்புறமா அதே டாப்பிக்கில் 30 கொஷின் அந்த லெவல் உங்கள் எக்ஸாமுக்கு எந்த லெவலில் கேட்குறாங்களோ அதே லெவலில் நான் ஒரு 30 கொஷின் டெஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ மொத்தமாக 50 கொஷின் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஆப்டிடியூடுக்கும் ரீசனிங்க்கும் படிக்க போகிறோம். ஸோ மூணாவது முக்கியமான விஷயம், அந்த டெஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு தான். ஸோ நீங்கள் நிறைய பேர் என்னோடய வெப்சைட்டாக இருக்கட்டும் feelfreetolearn.com இல்லை நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டில் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் ஆப்குள்ளே போனீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்னு ஒரு டெஸ்ட் இருக்கும், 99 ரூபா. அதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு சொன்னால் கீழே ஆர்ஆர்பி ஜேஇன்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த ஜேஇக்குள்ளே உங்களுக்கான ஃபஸ்ட்டு டாபிக் டெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன டாப்பிக்லாம் நான் போடுறேனோ அந்த டாபிக் முடிச்சதுக்கப்புறமா இந்த 30 கொஷின் டெஸ்ட்டு உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ டெஸ்ட்டு இங்கிலீஷில் தான் இருக்கும் என்னோட சேனலில். இந்த டெஸ்ட் மட்டும் தமிழில் இருக்காது. ஸோ இங்கிலீஷில் ஆர்ஆர்பி ஜேஇக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற டெஸ்ட் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் போனீங்கன்னா நான் என்ன டாபிக் நடத்தியிருக்கேனோ அந்த டாப்பிக்குக்கான டெஸ்ட் உள்ளே இருக்கும். சரிப்பா, இப்போ நம்ம அடுத்த டாபிக் ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமுக்கு பார்க்க போகிற முக்கியமான டாபிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். சரிங்களா? ஸோ இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்னு ஒரு செக்ஷன் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே வர ஒரு டாபிக் தான் இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ன்றது டாபிக் பேர், பட் அதுக்குள்ளே வர கான்செப்ட் நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் வரும்ப்பா. இப்போது இந்த டாப்பிக்கே லாஜிக்கல் ரீசனிங்னு சொல்லுவாங்க. சரியா? அதனால் நீங்கள் படிக்க போகிற இந்த கொஷனோட கான்செப்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எந்த ஏரியாவில் வேணாலும் வரலாம் ரீசனிங்குள்ளே. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக்கல் சீரீஸ்னு இருக்கும், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இருக்கும், மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ்னு இருக்கும். அதுக்குள்ளே கூட இந்த மாடல் கொஷின்ஸ் வரலாம். ஸோ அதனால் நீங்கள் பேசிக்காக இதை படித்து வச்சுக்கோங்க. சரியா? எப்படி இந்த கொஷின் இருக்குது, ஸோ எப்படியெல்லாம் கேட்பாங்க, அந்த மாடல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். பட் இது ரீசனிங்குள்ளே வர ஒரு டாபிக். இப்போது இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா எக்ஸாம்லேயுமே ஒரு கொஷின் பார்க்கலாம்ப்பா. எஸ்எஸ்சி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரயில்வே இருக்கட்டும், நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பேங்க்கு, எந்த எக்ஸாம் எடுத்திங்கனாலும் ரீசனிங்கில் ஒரு கொஷின் தான் கேட்பாங்க, அதுக்கு மேலே இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட போடுவாங்க. நீங்கள் இந்த டாபிக் படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரமே போதுமான அளவு தான். 1 மணி நேரத்தில் இந்த டாபிக் மொத்தமும் முடிச்சிடலாம். சரிங்களா? ஆனால் இந்த டாப்பிக்கை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியணும். மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், இது எல்லாமே தெரியணும். அதை விட ரொம்ப முக்கியமாக எதை ஃபஸ்ட்டு பண்ணணும்னு தெரியணும். இப்போ 3 டிவிஷன் 3 + 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு கொஷின் மார்க் அப்படின்னு இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பாட்டுக்கு 3 + 1 பண்ணிடக்கூடாது. ஏன்னா டிவிஷனை முடிச்சுட்டு தான் அடிஷன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தோட பேசிக்ஸ் மேக்ஸ் எல்லாமே தெரியணும். இந்த பாட் மாஸ்ன்னு சொல்லுவாங்கல்லப்பா, பாட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. எதை ஃபஸ்ட்டு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணணும், அதுக்கப்புறம் டிவிஷன் பண்ணணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன். ஸோ இங்கே டிவிஷன், அடிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பாட் மாஸில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் இருக்குது. டிவிஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடிஷன் பண்ணணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பேசிக்ஸ் ஆஃப் மேக்ஸ். ஓகேவா? இப்படி தான் இருக்கும் கொஷனு. பட் இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் ஏன் இது ரீசனிங்கில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி கொஷனை கொடுத்துட்டு அவங்க நம்மளை என்ன செய்ய சொல்லுவாங்க, எங்கெல்லாம் டிவிஷன் இருக்கோ அதெல்லாம் மல்டிப்ளிகேஷனாக மாற்ற சொல்லுவாங்க, எங்கெல்லாம் அடிஷன் இருக்கோ அதை சப்ராக்ஷனாக மாற்ற சொல்லுவாங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படின்னா இங்கே டிவிஷன் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 3 × 3
அடிஷன் இருக்கிற இடத்துல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சப்ராக்ஷன். மைனஸ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற கொஷனை அவங்க சொல்கிற மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கொஷனை பொறுத்த வரைக்கும்ப்பா எப்படி வேணாலும் கேட்கலாம், ஓகேவா? இதுதான் ஃபார்மேட், இதுதான் வந்து இதோட கேட்டகரின்னு சொல்ல முடியாது. எந்த மாதிரி வேணாலும் கொஷின் கேட்கலாம். பட் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸை, சரிங்களா, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சால்வ் பண்ணும்போது எதுக்காகவும் கம்ப்யூட்டரை பார்த்து பென்னு பேப்பர் இல்லாமல் மட்டும் சால்வ் பண்ணிடாதீங்க. 99% தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? நிறைய டாபிக் ஆப்டிடியூடில் நான் சொல்லுவேன், நீங்கள் ஈஸியாக வந்து கம்ப்யூட்டரை பார்த்தே போட்டுடலாம், பென் பேப்பர் தேவையில்லைன்னு சொல்லுவேன். ஆனால் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்கு மட்டும் பென் அண்ட் பேப்பர் தேவை இல்லை. நீங்கள் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தீங்கன்னா தேவையில்லை. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிற கொஷனை பேப்பரில் எழுதி போடுங்க. ஏன்னா கொஷின் சின்னதாக இருந்தாலும் ஈஸியாக தப்பு பண்ணிடுவோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணுற இடத்துல அடிஷன் பண்ணோம், அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நம்ம அப்படியே கம்ப்யூட்டரை பார்த்து போட்டுடலாம் அப்படின்போம், ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுவோம். அதனால் இந்த கொஷின் எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் பேப்பரில் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அவங்க சொல்கிறத மாற்றிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஆன்சர் வந்து ஈஸியாகவும் கிடைக்கும், தப்பு பண்ணாமல் நம்ம போட்டுடலாம், சரிங்களாப்பா? ஸோ இதில் உங்கள் ரயில்வே எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்ட மாடல் கொஷின்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா, சரியா? எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இன்ட்டு கொஷின் மார்க் இஸ் ஈக்குவல் டு 10, சரி? இப்படி ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்படி கொடுத்துருப்பாங்க, கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஸோ 9 into 3 டிவிஷன் 3 + 9 கொஷின் மார்க் 10 இஸ் ஈக்குவல் டு 10 இப்படி கொடுத்துட்டு இந்த கொஷின் மார்க்குன்ற வர இடத்துல மல்டிப்ளிகேஷன் வரணுமா, அடிஷன் வரணுமா, சப்ராக்ஷன் வரணுமா, டிவிஷன் வரணுமா, இதுதான் ஆப்ஷன், சரிங்களா? இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் எது வந்து போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வரும், 10 வரும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் போட்டு பார்த்துடாதீங்க, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதியிருக்கேன், ஆன்சர் வராது. பட் இப்படி தான் உங்கள் எக்ஸாமில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இந்த கொஷின் மார்க் இடத்துல இதில் என்ன சிம்பிளை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் 10 கிடைக்கும். அதே மாதிரி எந்த சிம்பிளை ஃபஸ்ட்டுலையும் எந்த சிம்பிளை லாஸ்ட்லையும் போடணும்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க, 3 டிவிஷன் 3 + 4 + 9 ஈக்குவல் டு இப்படி கொடுத்துட்டு, ஸோ ப்ளஸ்ஸை தூக்கி ஃப்ரண்ட்டில் போடணும், டிவிஷனை தூக்கி இப்படி போடணும். இப்படி போட்டால் ஆன்சர் கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்பாங்க, இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மாடல்ஸ் எல்லாமே இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் வரும். இதுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் தான். நீங்கள் சும்மா 2 நிமிஷத்தில் இந்த மொத்த டாப்பிக்குமே படிச்சிடலாம், ஓகேவா? ஒரு 10 நிமிஷம் ஆகுமா இந்த டாப்பிக்கை படிக்கிறதுக்கு. பட் ஒரு 20 கொஷின் 30 கொஷின் இந்த டாப்பிக்கில் இருந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ரொம்ப ஈஸி. ஸோ மறந்துடாமல் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா அந்த ரயில்வே டெஸ்ட் பேக்கேஜ் போங்க, கடைசியில் இருக்கும் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் RRB JEE-க்குள்ளே இப்போயே எழுதிடுங்க. எழுதினாலே போதுமான அளவு தான். இதை தவிர ரொம்ப கஷ்டமாக கொஷின்ஸ் உங்கள் எக்ஸாமில் கேட்கல. ஒரு கொஷின் கேட்குறாங்க, அந்த கொஷின் நம்ம விட்டுறக்கூடாது, ஈஸியான இருக்கிறனால கொஞ்சம் நம்ம நல்லா படித்து வச்சுக்கிறது நல்லது, சரிங்களா? சரிப்பா, கொஞ்சம் கொஷின்ஸ் போடலாம். மேத்தமெட்டிக்கல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த காரணத்துக்காகவும் உங்கள் எக்ஸாமில் கம்ப்யூட்டரை பார்த்தே இந்த கொஷினை சால்வ் பண்ணிடாதீங்க, அதை எடுத்து பேப்பரில் எழுதி சால்வ் பண்ணுங்கள், சரியா? சரிப்பா, கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். மொதல் கொஷின். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இன் அ சர்டன் லாங்குவேஜ் plus represented as multiplication minus represented as addition. அவங்க பாருங்களேன், அவங்க கொடுத்துருக்கிற சிம்பிள் எல்லாத்தையுமே மாற்ற சொல்கிறாங்க. அதுதான்ப்பா இதுக்கு அர்த்தம். அவங்க கொடுத்துருக்காங்கல்ல ஒரு கொஷின், என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 - 2 + 81. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் 27 டிவிஷன் 3 ஈக்குவல் டு கொஷின் மார்க். இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற கொஷின். எப்போதுமே உங்கள் எக்ஸாமில் இந்த கொஷின் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எடுத்து உங்கள் பேப்பரில் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. எழுதுனதுக்கு அப்புறமா பொறுமையாக ஒன்றா மாற்றுங்க. 8, சரியா? அடுத்தது என்னப்பா இருக்குது, மைனஸ்னு இருந்தால் என்னவா மாற்ற சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த கொஷினை படித்து பாருங்கள். செகண்டில் பாருங்கள், மைனஸ் ரெப்ரசன்ட் ஆஸ் அடிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கே மைனஸ் இருக்கோ அதை அடிஷனாக மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்க இங்கே ப்ளஸ் என்னவா மாற்றணும்னு பாருங்கள். ஸோ ப்ளஸ் என்னவா மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ரெப்ரசன்ட் ஆஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ ப்ளஸ் என்னன்னு மாற்றிருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் மாற்றிருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் 81. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் என்னவா மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் ரெப்ரசன்ட் ஆஸ் டிவிஷன். ஸோ எங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கோ அதை டிவிஷனாக மாற்றுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் டிவிஷன் இருக்குது. ஸோ டிவிஷனை என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் ரெப்ரசன்ட் ஆஸ் சப்ராக்ஷன். ஸோ டிவிஷனை மைனஸ்னு மாற்றணும், ஈக்குவல் டு கொஷின் மார்க். அவ்வளோதான்ப்பா. இந்த
இந்த மொத்த கொஷனையும் இப்படி நம்ம மாற்றிட்டோம். சரிங்களா? இதுதான் முக்கியம். இதை நீங்கள் மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம இதை சால்வ் பண்ணி அவங்க என்ன ஆன்சர் கேட்குறாங்களோ அதை நம்ம போட்டுடலாம். இப்போ நீங்கள் எப்போதும் போல் பொறுமையாக பாட்மாஸ் யூஸ் பண்ணோம். எந்த காரணத்துக்காகவும் டக்குன்னு 8 + 2 10ன்னு போட்டுறாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்ப்பா, டிவிஷன் முடிக்கணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் முடிக்கணும், அப்புறம் தான் அடிஷன் சப்ராக்ஷன். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு டிவிஷனை முடிப்போம். 81 டிவிஷன் 27. 81 27 டிவைட் பண்ணோன்னா 3 டைம்ஸ் பார்ப்போம். 8 + 2 × 3 -3 = கொஷின் மார்க். சரிங்களா? 3 - 3 0ன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா அடிஷன் மல்டிப்ளிகேஷன் சப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனை முடிக்கணும். 8 + 6 -3 = கொஷின் மார்க். சரிங்களா? 3 × 2 6. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், 8 + 6. 8 + 6ன்றது 14. ஸோ 14 - 3 = கொஷின் மார்க்கு. ஸோ கொஷின் மார்க்குன்றது 11. ஸோ இந்த கொஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11பா. ஓகேவா? புரிஞ்சதுங்களா எப்படி போட்டேன்னா? ரொம்ப பொறுமை தேவை, ஈஸியான கொஷனு. இதனால தான் நான் சொல்கிறது, கம்ப்யூட்டரை பார்த்து போட்டுறாதீங்க. பென் பேப்பர் இல்லாமல் வேகமாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாதீங்க, தப்பு பண்ணிவிடுவீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அவங்க கொடுத்த கொஷினை எழுதுங்க. ஒன்று ஒன்றா என்ன மாற்ற சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அதுபடி மாற்றுங்க. ஏன்னா நம்ம அப்படியே படிச்சுட்டு இப்படி மாற்றுறதை விட நீங்கள் ஒரு நம்பராக மாற்றுறது ஈஸி. இப்போ நான் எப்படி மாற்றினேன் பார்த்தீங்களா? மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றினேன், அப்புறம் ப்ளஸ்ஸுனா என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படி மாற்றினேன். ஸோ அந்த மாதிரி மாற்றிட்டு ஒரு லைனாக கொஷனை பார்த்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் சம்மை போடுங்க, ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு மாடல் கொஷன்ப்பா. அந்த இதெல்லாம் மாற்ற சொல்லி போடுறது இது ஒரு மாடல் கொஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் = 11. ரெண்டாவது கொஷன் பாருங்கள். Which two sign should be interchanged to correct the given equation? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாப்பா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 2 × 3 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டிவிஷன் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க, -12 டிவிஷன் 4. ஸோ -12 டிவிஷன் 4. ஒரு நிமிஷம்ப்பா, இது ப்ளஸ்ஸா? ப்ளஸ். ஓகே. ஸோ டிவிஷன் 4 = 17. ரைட். இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற கொஷின்ப்பா. 2 × 3 + 6 -12 டிவிஷன் 4 = 17. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மொத்தம் இதுவும் கொடுத்துருப்பாங்க, ஆன்சரையும் கொடுத்துருப்பாங்க. இதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் 17. ஆனால் இங்கே ஏதோ தப்பு இருக்குது, அதை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, எதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு பாங்கப்பா. இன்டர்சேஞ்ச்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். ஆப்ஷன் நம்பர் ஏ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். இப்படி தானே கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கெல்லாம் டிவிஷன் இருக்கோ அதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும், எங்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்கோ அதை டிவிஷனாக மாற்றணும். இதுக்கு பேர் தான் இன்டர்சேஞ்ச், மாற்றி போடு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், 2 இருக்கா, இந்த மல்டிப்ளிகேஷனை என்னவா மாற்றணும்ப்பா, டிவிஷனாக மாற்றணும். இங்கே என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன், அதை டிவிஷனாக மாற்றுங்க. அடிஷன் எதுவுமே பண்ண வேணாம், அவங்க எதுவுமே கொடுக்கல, அப்படியே இருக்கட்டும். -12 அப்படியே இருக்கட்டும். இங்கே என்னப்பா இருக்குது, டிவிஷன். டிவிஷன் என்னவா மாற்றணும், மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். × 4 = 17 வருதான்னு மட்டும் பாருங்கள். நான் சொல்கிறது புரியுதாப்போ? எங்கெல்லாம் டிவிஷன் இருக்கோ மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம், எங்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்கோ அதை டிவிஷனாக மாற்றுறோம். மற்றபடி இந்த ப்ளஸ் மைனஸை பற்றி அந்த ஆப்ஷன் ஏல கொடுக்கவே இல்லை, அதனால் அதை அப்படியே விட்டுருங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கப்பா. இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஷனு இது 2 / 3 + 6. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 4s are 48. சரியாப்பா? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் வராது இதை பார்த்தோன்னேன்னா, இங்கே 2/3பா. ஸோ 2/3ன்றது 0. something வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் நம்பர் ஏ கண்டிப்பாக வரத்துக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா நமக்கு ஆன்சர் 17 வரணும், வாய்ப்பு இல்லை வரத்துக்கு. செகண்ட் ஆப்ஷன் நம்பர் பி. ஆப்ஷன் நம்பர் பி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மைனஸ் அண்டு சப்ராக்ஷன். ஸோ மைனஸு அண்டு சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்களா, அடிஷன். மைனஸ் அண்ட் அடிஷன் அப்படின்னா என்ன பார்த்தோம், எங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் அடிஷனாக மாற்றணும், எங்கெல்லாம் அடிஷன் இருக்கோ அது எல்லாமே சப்ராக்ஷனாக மாற்றணும். இதுக்கு பேர் தான் இன்டர்சேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு 2 இருக்குது, மல்டிப்ளிகேஷன் எதுவுமே பண்ண வேணாம், ஏன்னா அப்படியே இருக்கட்டும். அடிஷனை என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க, சப்ராக்ஷன். ஸோ இந்த இடத்துல -6 போடுங்க. மைனஸ் என்னென்னு மாற்றணும், அடிஷன், +12 போடுங்க. அடுத்தது டிவிஷன் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ 3 × 2ன்றது 6, -6, 12 டிவிஷன் 4ன்றது 3. 6 6 0. ஆன்சர் நம்மளுக்கு என்னப்பா கிடைக்குது, 3 கிடைக்குது. ஆனால் ஆன்சர் என்ன கிடைக்கணும், 17 கிடைக்கணும். அப்போ ஆப்ஷன் நம்பர் பியும் தப்பு.
ஆப்ஷன் நம்பர் சிக்கு போய் பார்ப்போம். ஆப்ஷன் நம்பர் சி என்ன கொடுத்துருக்காங்க? மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ராக்ஷன். அப்படின்னா என்ன பார்த்தோம்? மல்டிப்ளிகேஷனை சப்ராக்ஷனாக மாற்றணும், சப்ராக்ஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 2 இருக்கு இல்லையா, 2 -3ன்னு மாற்றணும். அடுத்தது ப்ளஸ் எதுவுமே பண்ண வேணாம், மைனஸை மல்டிப்ளிகேஷனை மாற்றணும், இன்டூ 12 டிவிஷன் 4. ஸோ இதை பண்ணி பாருங்கள். இது -1 ப்ளஸ் 12 டிவிஷன் 4ன்றது 3. ஸோ 16 இன்டூ 3 அப்பா, 4 3s are 12, 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -1 6 இன்டூ 3ன்றது 18, 18 - 1ன்றது 17. ஆன்சர் வந்துருச்சுங்களா? எப்போ இந்த ஆன்சர் நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, அதாவது ஆப்ஷன் நம்பர் சி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணும்போது தான், இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஸோ எங்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்கோ அதை சப்ராக்ஷனாக போட்டேன், எங்கெல்லாம் சப்ராக்ஷன் இருக்கோ அதை மல்டிப்ளிகேஷனாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணும். ஸோ இது டிவிஷனு, அதுக்கப்புறமா இது 2 - 3ன்றது -1. ஸோ 18 - 1ன்றது 17. ஈக்குவல் டூவில் என்னப்பா இருக்குது? 17 இருக்குது. அப்போது இதுதான் நம்மளோட ஆன்சர். புரியுதுங்களா? இப்படி தான் போடணும். பொறுமையாக ஒரு ஆப்ஷனாக போட்டுட்டு வாங்க. எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கோ, கரெக்டாக ஆன்சர் 17 வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுதான் 2வது கொஷனோட ஆன்சர்ப்பா. 3வது கொஷன்ப்பா. ஸோ விச் 2 signs should be interchanged? அதே மாதிரி கொஷன் தான். இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி கொஷன், எந்த 2 சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணால் அந்த ஆன்சர் கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, ஸோ +6 டிவிஷன் 3 -12 இன்டூ 12 ஈக்குவல் டு 17. அதே மாதிரி தான் இதை சால்வ் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் எதுக்கு 17 வருதுன்னு பார்க்கணும். எப்போதும் போல் அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷன்ப்பா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அதை நம்ம என்னவாக மாற்றணும்? மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். எங்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்கோ அதை ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, அதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிடுங்க. ஸோ டிவிஷன் 3 -12, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதை ப்ளஸ்ஸாக மாற்றிடுங்க. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிவிஷனை முடிச்சிருவோம். 6 டிவிஷன் 3ன்றது 2. ஸோ அடுத்தது 5 இன்டூ 2ன்றது 10. ஸோ 10 -12 + 2. கரெக்டாக? ஸோ 10 to 12 எனக்கு ஆன்சர் 0 வருது. ஆனால் நமக்கு ஆன்சர் என்னப்பா வரணும்? 17 வரணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அடுத்தது ஆப்ஷன் நம்பர் பி பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் டிவிஷன். ஸோ ப்ளஸ் அண்ட் டிவிஷன்ன்றது ப்ளஸ்ஸை டிவிஷனாக மாற்றணும், டிவிஷனை ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை டிவிஷனாக மாற்றுங்க. 5/6. அடுத்தது டிவிஷனை என்னென்னு மாற்றணும்ப்பா? ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஸோ இதை +3 போடுங்க. அடுத்தது மைனஸ் அவங்க எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் அவங்க எதுவுமே சொல்லலை. மற்றது எல்லாமே அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இது ஆன்சர் வராதுப்பா. ஏன் எப்போயுமே ஆன்சர் இதுக்கு மட்டும் வராதுன்னு சொன்னால் இங்கே 5/6 கரெக்டுங்களா? அப்போ 5/6ன்றது 0 பாயிண்ட் ஏதாச்சும் வரும். கண்டிப்பாக வேறு எங்கேயுமே டிவிஷன் கிடையாது. அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 17 வராது. ஆப்ஷன் நம்பர் பியும் தப்பு. அடுத்தது ஆப்ஷன் நம்பர் சி, தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஸோ டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், ரைட்? டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், எங்கே டிவிஷன் இருக்கோ அதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும், மல்டிப்ளிகேஷனை டிவிஷனாக மாற்றணும். ஸோ அடிஷன் அப்படியே விட்டுருங்க. ஸோ 5 + 6 இங்கே டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுங்க, இன்டூ 3 -12 மல்டிப்ளிகேஷனை டிவிஷனாக மாற்றணும். ஸோ டிவிஷன் 2 ஈக்குவல் டு (?) 17 வருதான்னு பார்க்கணும். ஓகே அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே டிவிஷனை முடிச்சிருங்க. ஸோ 12 டிவிஷன் 2ன்றது 6. ஸோ 5 + 6 இன்டூ 3 -6 ஈக்குவல் டு 17 வரணும். அடுத்ததுப்பா 3 - 6 பண்ணிடக்கூடாது. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் 6 இன்டூ 3 18. ஸோ 18 + 5 சரிங்களா? ஸோ 18 + 5 -6. ஸோ 18 5 அப்படின்றது 23. ஸோ 23 6ன்றது 17. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17. நம்மளுக்கு தேவை 17 தான் வரணும். எப்போ 17 வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் சி போட்டப்போ ஆன்சர் 17 வந்துச்சு. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் சி. ஸோ ஆப்ஷன் வச்சு தான் நீங்கள் போடணும். எப்படி பார்த்தாலும் உங்கள் எக்ஸாமில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏபிசிடி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஏபிசிடி ஒரு சி வரைக்குமே நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா சிலையும் ஆன்சர் வரலன்னா கண்டிப்பாக அது டியாக தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் அது ஒன்று தான். சரிங்களா? ஸோ போன கொஸ்டினில் நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் சி வரைக்குமே போன கொஸ்டினில் சி ஆப்ஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சி வரைக்குமே வரல அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கும். அதை நீங்கள் போட வேணாம், டேரெக்டாக மார்க் பண்ணிடலாம். ஓகேப்பா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மாடல். ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா நேராகவே வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க, நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ்ஸை மல்டிப்ளிகேஷனாகவும் மல்டிப்ளிகேஷனை மாற்றுற மாதிரி இருந்துச்சு. இது ரெண்டாவது மாடல். ரெண்டாவது மாடல் என்னன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ எதுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஆன்சர் கரெக்டாக வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலை இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும்.
அடுத்த கொஷன். ஸோ அடுத்த கொஷன் பாருங்கள். A represent 30, B represent 42, C represent 7, D represent 6. இப்போது போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னா மல்டிப்ளிகேஷன் சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எங்கெல்லாம் A இருக்கோ அதுக்கு பதிலாக 30ன்றாங்க, எங்கெல்லாம் B இருக்கோ அதுக்கு பதிலாக 42. சரி, அந்த மாதிரி ABCDE வரைக்கும் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் வில் பி ஈக்குவல் டு 19. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா எந்த ஆன்சர், எந்த ஆப்ஷனுக்கு, ஆப்ஷன் ABCD இருக்கு இல்லையா, இந்த எந்த ஆப்ஷனுக்கு ஆன்சர் 19 வருதுன்னு கேட்குறாங்க. நம்ம எல்லா ஆப்ஷனையும் போட்டு தான் பார்க்கணும், வேறு வழியே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா சும்மா உதாரணத்துக்கு ஆப்ஷன் நம்பர் A எடுத்துக்கலாம். எப்பயுமே இப்படி தான் போகணும். ஆப்ஷன் A எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A மைனஸ் ஆஃப் B டிவிஷன் C இன்டூ D ப்ளஸ் E இதுதான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாப்பா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஆன்சர் 19 வரணும். அப்படி வரலைன்னா நம்ம அடுத்தடுத்த ஆப்ஷன் போட்டு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஏக்கு பதில் அவங்க என்ன மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா 30. ஸோ 30 மைனஸ் ஆஃப் பிக்கு பதில் என்ன மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா 42. இந்த சிம்பிள்லாம் மாற்ற சொல்ல, அதெல்லாம் அப்படியே வைக்க சொல்லிட்டாங்க. அந்த நம்பர்ஸை மட்டும் தான் மாற்றுறாங்க, லெட்டர் டு நம்பர்ஸ். சி பார்த்தீங்கன்னா 7ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6, இ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும்ப்பா, கரெக்டாக வருதா, ஆன்சர் என்ன வரணும், 19 வருதான்னு பார்க்கணும். ஸோ எப்போதும் போல் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவிஷனை முடிச்சிருங்க. 42 டிவிஷன் 7 கரெக்டாப்பா? 42 டிவிஷன் 7ன்றது 6 வாட்டி. ஸோ 30 மைனஸ் 6 இன்டூ 6 ப்ளஸ் 25. ரொம்ப கவனமாக போடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த மல்டிப்ளிகேஷனை முடிச்சிடலாம். ஸோ 30 மைனஸ் ஆஃப் 6 இன்டூ 6ன்றது 36 ப்ளஸ் 25. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 30 மைனஸ் 36ன்றது மைனஸ் 6 ப்ளஸ் 25. ஸோ 25 மைனஸ் 6 பண்ணிங்கன்னா 19. ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஆன்சர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா 19 தான் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஆப்ஷன் நம்பர் 7 எனக்கு கிடச்சிருச்சு. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் போட தேவையில்லை, ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் 19 வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம நேராக என்ன சொல்லிடலாம்னா ஆப்ஷன் நம்பர் A தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவாப்பா? ஸோ இது ஒரு மாடல் கொஷின். ஸோ எப்போதுமே அந்த சிம்பிளை தான் மாற்றுவாங்கன்னு கிடையாது, இந்த மாதிரி லெட்டர்ஸை கூட அவங்க மாற்றலாம். எங்கெல்லாம் இந்த லெட்டர் கொடுத்துருக்காங்களோ இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாற்றிட்டு நீங்கள் போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களாப்பா? ஸோ இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். அடுத்த கொஷின். ஸோ இஃப் ப்ளஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் இன்டர்சேஞ்ச்ட் and also number 5 and 9 changes places, which of the following option is correct? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போன ஃபஸ்ட்டு 2வது மாடலில் வெறும் இன்டர்சேஞ்ச் தான் பார்த்தோம். ப்ளஸ்ஸை டிவிஷனாக மாற்றுங்க, இல்லை டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக மாற்றுங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ப்ளஸ்ஸை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணுமா? ஓகேவா? அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனை ப்ளஸ்ஸாக மாற்றணும். அதே மாதிரி நம்பரையும் மாற்ற சொல்கிறாங்க. என்ன நம்பரை மாற்ற சொல்கிறாங்க? 5-ஐ 9-ஆக மாற்ற சொல்கிறாங்க, 9-ஐ 5-ஆக மாற்ற சொல்கிறாங்க. இதையும் மாற்றணும், இதையும் மாற்றணும். அதில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு கேட்குறாங்கப்போ. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் நம்பர் A என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 × 9 + 3 × 5 = 21. ஆன்சர் நம்மளுக்கு 21 வரணும். ஸோ பொறுமையாக மாற்றுங்க. 2 எந்த பிரச்சனையும் கிடையாது. மல்டிப்ளிகேஷனை ப்ளஸ்ஸாக மாற்றணும், 9-ஐ 5-ஆக மாற்றணும். அடுத்தது ப்ளஸ்ஸுன்னா என்ன மாற்றணும்? மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். ஸோ 3 எதுவும் பண்ண வேணாம். மல்டிப்ளிகேஷனை ப்ளஸ்ஸாக மாற்றணும், 5-ஐ 9-ஆக மாற்றணும். ஓகேவா? ரொம்ப பொறுமை தேவை, ரைட்? அதுக்கப்புறம் எப்போதும் போல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கப்பா. 5 × 3ன்றது 15. ஸோ 15 + 9 நமக்கு 24 வந்துடுது. நம்மளுக்கு 21 வரணும். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் நம்பர் A கிடையாது, ஆப்ஷன் நம்பர் B. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 × 9 அடுத்தது +3. ஸோ +3 × 3 நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 வருதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு 0 வருதான்னு பார்ப்போம். ஸோ 5 என்னன்னு மாற்றணும், 9-ஆக மாற்றணும். மல்டிப்ளிகேஷனை அடிஷனாக மாற்றணும், 9-ஐ 5-ஆக மாற்றணும். ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷனாக மாற்றுங்க. ஸோ 3 எந்த பிரச்சனையுமே கிடையாது, அப்படியே இருக்கட்டும். மல்டிப்ளிகேஷனை ப்ளஸ்ஸாக மாற்றணும், 3 = 0. ஸோ 0 வருதா அப்படின்னு பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5 × 3 15 கரெக்டாக? ஸோ 15 + 9 மறுபடியும் இங்கே என்ன தான் வருது, 24 கிட்ட வந்துடுது. அப்போ இதுவும் நம்மளுக்கு கிடையாது. ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. ரைட், ஆப்ஷன் நம்பர் 3. ஸோ தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 × 5 + 2 × 2 = 25. ஸோ 25 வருதான்னு பார்க்கணும். ரைட். ஸோ 9 என்னென்னு மாற்றணும்ப்பா, 5-ஆக மாற்றணும். மல்டிப்ளிகேஷனை அடிஷனாக மாற்றணும். இங்கே இருக்கிற 5-ஐ 9-ஆக மாற்றணும். மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் இருக்குது, மல்டிப்ளிகேஷனாக மாற்றுங்க. ஸோ 2 நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ மல்டிப்ளிகேஷனை ப்ளஸ்ஸாக மாற்றிடுங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 × 2
18 கரெக்டுங்களா? ஸோ 5 ப்ளஸ் 18 ப்ளஸ் 2 கண்டிப்பாக 25 வரும். ஏன்னா 18 ப்ளஸ் 2 20, 20 ப்ளஸ் 5 25. ஸோ எப்போ நமக்கு 25 வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் சி. ஸோ ஆப்ஷன் நம்பர் சியை நம்மளுக்கு போடும்போது 25 வந்திருக்கு. ஸோ அப்போது ஆப்ஷன் நம்பர் சி தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களாப்பா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை போடணும். ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை இந்த சம்மை போடுறதுக்கு. அதே மாதிரி ப்ராக்டிஸும் அதிகமாக தேவை. இப்போயே போங்க, இது ஒன்றும் படிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்போயே உடனே போங்க, அந்த ரயில்வே டெஸ்ட் பேக்கேஜ்குள்ளே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இருக்கும். டைமிங்கோடு எழுதுங்க. சரியா? டைமிங் இல்லாமல் அதில் டைமிங் இருக்கும். 20 நிமிஷம் 30 நிமிஷம் கொடுத்துருப்பேன். 10 கொஷின் ஒரு 20 நிமிஷத்தில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்கள் எக்ஸாமில் நீங்கள் போட முடியும். அதனால தான் அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ மறந்துடாமல் அந்த டெஸ்ட்டை போய் எழுதுங்க. இப்போவே இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் உடனே போய் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடைக்கும்ப்பா. சரிங்களா? ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. மறந்துடாமல் அடுத்தடுத்த டாபிக் வீடியோ போடும்போது பாருங்கள். அதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலில் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ரீசெண்டாக நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டேரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி போட்ட வீடியோ, எப்போ போட்ட வீடியோ தெரியுங்களா? 2017ன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அந்த கான்செப்டும் நான் சொன்ன லெசனும் மாற போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ பழைய வீடியோ அப்போ பழைய சிலபஸாக இருக்கும் போல் இருக்குது, அப்படி கிடையாது. அது வெறும் லெசன் தான். நம்ம ஸ்கூலில் மல்டிப்ளிகேஷன் வந்து இப்போ வரைக்கும் யூஸ் ஆகுது. எப்போ படித்தது? செகண்ட் ஸ்டாண்டர்டில் படித்தது. சரிங்களா? அதனால் நம்ம என்ன படிக்கிறோம், எப்போ போட்டது, அதெல்லாம் கவலைப்படாங்க. நிறைய பேர் ரீசன்ட் டைமோட கமெண்ட் எல்லாமே பார்த்தேன். எல்லாம் ஓல்டு வீடியோ 2024 பார்க்குறேன்லாம் போட்டிருந்தாங்க. ஆமாம், இப்போ இங்கிலீஷ் சேனல்லையும் அப்படி தான். ரொம்ப பழைய வீடியோலாம் இப்போ பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே லெசன்ஸ் தான். நீங்கள் எப்போ அந்த லெசனை படித்தாலுமே அது காமன் தான், அது மாற போகிறது கிடையாது. ஸோ அதனால் எனக்காக வெயிட் பண்ணாதீங்க. அடுத்தடுத்த லெசனை என் சேனலில் போய் படிச்சுட்டே இருங்க. கிளாக்கு, கேலண்டர் இதெல்லாம் அதிகமாக படிங்க. எல்லா வீடியோவுமே இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறது மட்டும்தான்ப்பா. டெஸ்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். மறந்துடாமல் டெஸ்ட்டை வாங்கிடுங்க. வெறும் 99 ரூபா தான். அதை வாங்கி உள்ளே இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் எழுத பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்ப்பா வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.